நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னவரின் அடிச்சோடுகளை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறைநேசச் செல்வர்கள், குறிப்பா இங்கே குடிந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் பெருமையின் காரணமாக இஸ்லாமுடைய கடமையை முடித்து விட்டு இன்றைய நாளுடைய இறுதி கடமை நிறைவு செய்யப்பட்டது. நேற்றைய தினம் கல்வியை பற்றியும் கல்வியாளர்களுக்கு அல்லாஹ்வால் என்னென்ன வெகுமதிகள், மரியாதை என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். மனித சமுதாயத்திற்கு கண்ணியமும் முகவரியும் கல்வி என்பதை நாம் நேற்று அறிந்தோம். அந்த கல்வியாளுடைய வரிசையில் தான் 4 இமாம்கள், உலகம் போற்றக்கூடிய 4 இமாம்கள், பல்லாயிரக்கணக்கான இமாம்கள் தோன்றினாலும் கூட அல்லாஹ்வால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட 4 இமாம்களில் தலை சிறந்தவர்கள், தலைமை பீடமாக விளங்கக்கூடியவர்கள் இமாமுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுடைய ஆற்றல், அறிவு, தலைமை என்பதை 4 கொண்டு அறியலாம். செல்வத்தின் மூலம், கல்வியின் மூலம், அமலின் மூலம், தன்னுடைய அதாவது அறிவுத்திறனின் மூலமாக அறியலாம். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப் பெறுவது என்பது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் என்பது கிடைக்கப்பெறாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. செல்வம் இருந்தால் கல்வி இருக்காது, கல்வி இருந்தால் செல்வம் இருக்காது, கல்வியும் செல்வம் இருந்தால் அமல் இருக்காது, அமல் இருந்தால் அறிவு திறன் இருக்காது. 4ஐயும் ஒருங்கே பெற்றோர்கள் தான் இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. செல்வம் என்பது இயற்கையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய பாரம்பரியம். மிகப்பெரிய வணிக வியாபாரிகள், அதற்கடுத்தார்கள் கல்வி, 3வது அமல், 4வது அறிவுத்திறன், ஆய்வு செய்யக்கூடிய அந்த திறமை. இந்த 4ம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். ஹிஜ்ரி 80ல பிறந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 80ல பிறந்து 150ல இறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு திருக்குர்ஆன் சொல்கிறது, வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் அல்லதீன தபவும் பிஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. முந்தியவர்கள் யார்? முஹாஜிர்கள். அதே போன்ற அன்சாரிகள், அவர்களை பின்பற்றி தொடர்ந்தவர்கள். இவர்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்களிலே மிகச் சிறந்த காலம் என்பது என்னுடைய நூற்றாண்டு என்று பெருமானார் சொல்வார். என்னுடைய நூற்றாண்டு மிகச் சிறப்பானது. அந்த நூற்றாண்டில் தான் 4 கலீஃபாக்களுடைய பெருமானாருடைய ஆட்சி, 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி. அதற்கு பின்னால் உமையாக்கள், அப்பாசியாக்கள், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நூற்றாண்டில் 4 இமாம்களும் வந்து விடுகிறார். என்னுடைய நூற்றாண்டு
எனக்கு பின்னால் அதற்கு பின்னால் ஏறக்குறைய 300 நூற்றாண்டுகள் 300 அதாவது நூற்றாண்டுகள் சிறப்புக்குரிய என்பதை பெருமானார் அந்த 300 நூற்றாண்டுகள் 4 இமாம்களும் வந்து விடுகிறார். எனவே கைருல் குரூனிலே வாழ்ந்தவர்கள், கைருல் குரூனிலே கட்டப்பட்டவர்கள் அவர்கள். எனவே இந்த தீனுக்காக வேண்டி சேவை ஆற்றியவர்கள் வரிசையிலே சிலர்கள் பொருளால் சேவையாற்றி இருக்கிறார்கள், சிலர்கள் உடலால் அதாவது சேவையாற்றி இருக்கிறார்கள், சிலர் தன்னுடைய கல்வியால் சேவையாற்றி இருக்கிறார்கள், சிலர்கள் இந்த மூன்றையும் சேர்த்து அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்வத்திலும் சிறந்து விளங்கினார்கள். தனக்கு போக எல்லாவற்றையும் தேவைகளுக்கு யாரெல்லாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இல்லத்திற்கு செல்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய தயார குணம் கொண்டவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா. அதை போன்று கல்வியை அவர்களை ஒரு மிகப்பெரிய தீட்சினம் பெற்றவர்கள், அமலிலேயும் மிகச் சிறந்தவர்கள். அதை போன்று ஆய்வில் அவர்களை விஞ்சுவதற்கு யாரும் இல்லை, அவர்களுக்கு எதிராக அவர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தவர்கள் தான் இமாம் அபூ ஹனீஃபா. அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நாம் தொழுகிறோம், ஹனஃபி மதுஹபில் இருக்கிறோம், அந்த ஹனஃபி மதுஹபை தோற்றுவித்த மூல கருத்தால் அவரை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு யாரை யாரை பற்றியெல்லாம் விளக்கி வைத்திருக்கிறோம், யாரை யாரை பற்றியெல்லாம் வரலாறுகளை சொல்கிறோம். நான் நமக்காக வேண்டி ஆய்வு செய்தவர்கள் அவர்கள். திருக்குர்ஆனை கொண்டோ திருநபியுடைய ஹதீஸை கொண்டோ நம்மால் அமல் செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. திருக்குர்ஆன் என்பது வேதங்களுடைய அடிப்படையிலே அவர்கள் இறக்கப்பட்டவை. அரபியிலே மத்தன் என்று சொல்வார். அதை கொண்டு விளங்க முடியாது, மத்தனை மட்டும் கொண்டு விளங்க முடியாது. அதற்கு ஷரத் என்பது தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கமாக வந்தார்கள். வமா யன்திகானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யுஹா. நானாக எந்த கருத்தையும் சொல்லவில்லை, அல்லாஹ் எனக்கு வஹீயின் மூலம் உதிக்கச் செய்வதன் மூலமாக நான் சொல்கிறேன் என்று பெருமானார் சொல்வார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸையும் நம்மால் சில விளங்க முடியாது. அதன் கருத்தால் போல் இந்த இமாம்கள் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். வாஜிபுல் ஜபல் ரலியல்லாஹு தஆலா யமனுக்கு கவர்னரா போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மாதே நீங்கள் எப்படி உங்களிடத்திலே மக்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்தால் எப்படி நீங்கள் அமல் செய்வீர்கள் என்று கேட்கிறாங்க. கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா கொஞ்சம் செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொன்ன எனக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் கேட்டவங்களுக்கும் பிரயோஜனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியுடன் ஜபல்றாங்க. யார் சொல்லலாம், குர்ஆன்ல இருக்குதான் தீர்வை பார்ப்பேன், குர்ஆன் இல்லாட்டி ஹதீஸை பார்ப்பேன். ஹதீஸிலேயும் தீர்வு இல்லைன்னு சொன்னால் இஜ்மா ஸஹாபா, சஹாபாக்கள் ஒன்றுபட்டு அதற்குரிய தீர்வை சொன்னதை பார்ப்பேன். அதிலேயும் என்று சொன்னால் அது அடிப்படையாக வைத்து கியாஸ் என்று சொல்லக்கூடிய அதை நான் கொண்டு அமைச்சர் சொன்னவருக்கு பெருமானார் பாராட்டினார். இப்ப குர்ஆன்ல ஹம்ர் என்பது ஹராம், மது என்பது மட்டும்தான் ஹராம். வேற பான் பிராக்கு ஹராம் அல்ல, டென்ஸ் ஹராம் அல்ல, மற்றவையெல்லாம் ஹராம் அல்ல, அது மட்டும் ஹராம் வந்து. ஹதீஸ்ல பார்த்தா அதுல இருக்கான்னு சொன்னா அதுலயும் இருக்காது. அப்ப கியாஸ் என்பது அதற்கு அந்த இமாம்கள் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க.
ஏன் ஹராம் சொன்னா அதனுடைய அடிப்படை என்ன? ஏன் மது ஹராமாக்கப்பட்டது? அதனுடைய அடிப்படை மூலக்கூறு என்னன்னு பார்த்தா சுக்ரான், போதை. மதுவுல போதை இருக்குது, அதனால ஹராம். அப்ப அதோட அடிப்படையில குல்லு முஸ்கிரின் ஹராமும், போதை தரக்கூடிய எல்லாம் ஹராம். இதான் கியாஸ். அப்ப அதனுடைய மூலக்கூறு என்ன என்பதை பார்த்து ஆய்வு செய்து எடுத்தார்கள். அதாவது மதுவில போதை இருக்குது, அதனால ஹராமு. அப்ப எந்த பொருளெல்லாம் போதையை கொடுக்குமோ அதுவெல்லாம் ஹராம் என்பதாக இல்லத்தை மையமாக வைத்து தீர்ப்பை அவர்கள் தந்தார்கள். அந்த அடிப்படையில இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஃபிக்ஹுடைய சட்டத்துடைய மாமேதியாக திகழ்ந்தார். ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, மன் அராத அன் யதஃபக்கர ஃபில் ஃபிக்ஹி ஃபஹுவ இயாலுன் அலா அபீ ஹனீஃபா. யாரெல்லாம் ஃபிக்ஹிலே உள்ளே நுழைய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்தார்கள் என்பதை சொல்லி காட்டுவார். அந்த அளவுக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தீர்ச்சனையை பெற்றவராக இருந்தார். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இதற்காக வேண்டி பயன்படுத்தினார். இந்த அளவுக்கு சொன்னா குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்களை நாம் வைத்தே எந்த அமலும் செய்ய முடியாது. அவையெல்லாம் வேதங்கள் அடிப்படையில் இறக்கப்பட்டது. எனவே அவைகளை கொண்டு ஆய்வின் மூலமாகத்தான் நமக்கு சட்டங்களை இமாம்கள் கொடுத்தார். எல்லா சட்டங்களும் அப்படித்தான் வந்துச்சு. குர்ஆன் ஹதீஸை பார்த்து அது மட்டும் எனக்கு போதும் சொன்னா முடியாது. இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அதாவது ஒரு பெண்மணி சட்டம் கேட்கிறாங்க, ஃபத்வா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவர் மூத்தா போயிட்டார், குடுப்பாட்ட யாருமே நான் மட்டும் தான் இருக்கேன். சரி, அங்க இருக்க தனித்தனியா வாழ்வாங்க. உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வந்து கேட்கிறாங்க கூப்பாட. கேட்கும் போது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, நான் இன்னி ஆயுதம், நான் மாதவிடாய் காலியாக இருக்கிறேன், நான் குடுப்பாட்டாமான்னு கேட்கிறேன். என்னுடைய கணவனை குடுப்பாட்டாமா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அதாவது இது நேரடி ஹதீஸ்ல இல்ல. உடனே எல்லாத்தையும் கேட்டப்ப எல்லா இமாம்களும் யோசிக்கிறார்கள், யோசனை செய்கிறார்கள், அடிப்படை இல்லை என்று பார்க்கிறார்கள். உடனே யஹ்யபுல் முஈன் என்று சொல்லக்கூடியவர் அந்த அறிஞர் பெருமாள் சொன்னாரே, இருக்குது கூட்டி குளிப்பாட்டலாம் கூடும் அப்படின்னு சொன்னாங்க. இமாம்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்ன இவர் வாட்டுக்கு கூடுகிறாரே, என்ன இவர் வாட்டுக்கு கூடுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போய் என்னப்பா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவில இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப இஅ்திகாஃப் இருக்கும் போது பெருமானாருடைய வீடும் மஸ்ஜித் நபவியும் ஒட்டி இருக்கும். உடனே அந்த இஅ்திகாஃபுடைய நேரத்துல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே என்னுடைய தலையை கருவி கோதி கொடுக்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் சொல்லா இன்னும் ஆயிஷா நான் மாதவிடாய் காரியா இருக்கிறேன் அப்படின்னு. பெருமானார் சொன்னாங்க, இன்ன ஹைலத்திகி லைஸத் பீரி, மாதவிடாய் உடைய கையில இல்ல ஆயிஷாவே, மாதவிடாய் உடைய கையில இல்ல, நீ தாராளமா குளிப்பாட்டலாம் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸை வைத்துதான் யஹ்யபுல் முஈன் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய கணவரை குளிப்பாட்டலாம் என்று அவர்கள் இந்த ஆய்வின்படி சொல்றாங்க. இப்படித்தான் இமாம்கள் நமக்கு ஆய்வின்படி சட்டங்களை கொடுத்தார்கள். வெறுமனே அவர்கள் உதித்தவை தன்னுடைய மூளையில உதித்து எழுதி வச்சுட்டு போகல. அப்படி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு குழம்பி போயிரு. எல்லாருமே அவங்களுடைய எல்லாமே எடுத்து குர்ஆன் ஹதீஸை கொடுத்து அவங்க ஆய்வு செய்யலாம் முடியாம போயிடும். அதற்கு தகுதி யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தான். அந்த கல்வியை யார் பாதித்து வைத்திருக்கிறார்களோ, எல்லா விதமான திறமைகள் யாருக்கு இருக்கிறதோ
அவர்கள் மட்டும்தான் அதை ஆய்வு செய்ய முடியும். அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேடக்கூடிய 72 சஹாபாக்களை பார்த்தவர்கள் காபி 72 சஹாபாக்களை பார்த்தவர்கள் மிக நெருக்கமான காலம், நுபுவத்துடைய நெருக்கமான காலத்திலே வாழ்ந்தவர்கள் 72 சஹாபாக்களை பார்த்தவர்கள். அதிலும் குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்தாங்க. பெருமானாருக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலாவை சந்தித்தவர். பெரும் சஹாபாக்களை சந்தித்த மிகப்பெரிய தாபிதான் இமாம் அபூஹனீஃபா. ஒரு மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கள் வியாபாரத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மத்தியவர்கள். அவருடைய தந்தை நோமான் இப்னு தாபித் அவருடைய இயற்பெயர். அவருடைய பெயர் என்ன? நோமான் இப்னு தாபித். தாபித்துடைய மகன் நோமான். உடைய தாபித் அவர் மிகப்பெரிய வியாபாரம். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தாபித்துடைய தந்தை அந்த தாபித்து குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தையை ஏற்றிக்கிட்டு சரி அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு பொறுப்பை கொடுத்து துவா செய்யுங்க. அவங்க துவா செஞ்சாங்க. அவங்க துவா செஞ்சாங்க. வெறுமனே தாபித்துக்கு மட்டுமல்ல, ஒரு துர்ரியத்திக்கு அவருடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் நீ பரக்கத் செய்ய சொல்றாங்க. அந்த அலிரலியல்லாஹு துவால தான் அவருடைய தாபித்துடைய மாணவர் நுஅமானுக்கு அபூஹனீஃபாவுக்கு இவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார். அவங்க வியாபார நிமித்தமா இங்க தமிழ் போயிட்டு இருப்பாங்க. ஷாஃபி கேட்கிறாங்க அபூஹனீஃபா கூப்பிட்டு, என்னப்பா இங்க எங்கிட்ட போயிட்டு வர்றீங்க, யார்கிட்ட போயிட்டு வர்ற, எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ராத்திரி போல நான் பஜாருக்கு போயிட்டு வர்றேன், சந்தைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, உன்ட மிகப்பெரிய ஆளுமை இருக்குது, உன்ட மிகப்பெரிய திறமை இருக்குது, அதை நீ இந்த கல்வியை பயன்படுத்தலாமே என்று சொன்னால்தான் இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேடி கூஃபாவிலே யார் கல்வியாளர் என்பதாக தேடி பிடித்து ஹம்மாத் இப்னு அபூ சுலைமான் இடத்தில் போய் இந்த கல்வியை கற்றார். சேரக்கூடிய 18 ஆண்டுகள் இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரிடத்திலே கல்வி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். 10 ஆண்டுகள் கல்வியை கற்றாங்க. கற்ற பின்னால ஒவ்வொரு அளவுக்கு ஒரு இஷ்டத்தால் வந்துருச்சு, போதும் நம்ம தாப்பனுடைய வியாபாரத்துக்கு போய் பார்க்கலாம், அதை நம்ம ஆசிரியர்கிட்ட இன்னைக்கு சொல்லிட வேண்டியதான். ஆசிரியர்கிட்ட ஹம்மாத் இப்னு அபூ சுலைமான் சொல்லிட வேண்டியது சொல்லிட்டு நைட்டு பாடத்துக்கு போய் உட்கார்றாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு பஸ்ரால இருந்து ஒரு கடிதம் வருது, உங்களுடைய வாரிசுல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இறந்து போயிட்டாரு, அந்த செல்வத்துக்கு யாரும் வாரிசு இல்ல, நீங்க தான் அது வாரிசு, எனவே அந்த வந்து நீங்க இந்த பிரச்சனையை நீக்கி அந்த சொத்துக்களை நீங்க உங்களுடைய உடைமையாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி தபால் வருது. இவங்க சொல்லலாம் பாக்குறாங்க, தபால் வருது. உடனே ஹம்மாத் இப்னு அபீ சுலைமான் நினைச்சாங்க, அபூஹனீஃபாட்ட, நோமானே நான் பஸ்ரா வரைக்கும் போயிட்டு வர்றேன், நான் வர்ற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இந்த பாடம் நடத்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. போனான்னு பார்த்தா நம்மளை உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்து பாடம் நடத்தாங்க. அவங்கள்ட்ட வரக்கூடிய கேள்விகளுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டே இருக்காங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள பஸ்ராவுக்கு போயிட்டு பல நாட்கள் கழித்து வர்றாங்க. அவங்க வந்த கேள்விக்கெல்லாம் கேள்வியை எழுதி வைத்து பதிலையும் சொல்லி இப்படி நேரக்கூடிய 60 கேள்விகளுக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். வந்த பின்னாடி ஹம்மாத் இப்னு அபூ சுலைமான் பார்க்கிறார். பார்த்தால் நவீனமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க. ஆசிரியர் மாணவருடைய பேப்பரை பார்த்து அப்படியே டிப்பட்டு வர்ற மாதிரி இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விக்கு பதிலா டிப்பணிக்கே வர்றாங்க. 40 கேள்விகள் சரியாக சொல்லியிருக்கிறாங்க. 40 கேள்விகள் சரியாக பதிலே சொல்லியிருக்கிறாங்க. 20 கேள்விகளுக்கு ஹம்மாத் இப்னு அபீ சுலைமான் சொல்றாங்க, இதுவும் சொல்லலாம், இதை தாண்டி இப்படி சொல்லியிருந்தா நன்றாக இருக்கும் சொன்னாங்க. அப்பதான் அபூ ஹனீஃபா விளங்கிட்டாங்க, தன்னுடைய ஆற்றலையும் விளங்கினார்கள்,
இன்னும் தான் கற்க வேண்டும் என்பதையும் விளங்கினாங்க. அப்பதான் முடிவு பண்ணாங்க, ஹம்மாத் இப்னு அபீ சுலைமான் இருக்கிற வரைக்கும் நாம எங்கேயும் போகக்கூடாது. அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 120 இறந்தாங்க. அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வயசு 40. அதற்கு பின்னால் தான் கூஃபாவிலே அந்த இடத்துல மிகப்பெரிய இமாமாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க இமாம் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குர்ஆனை வச்சு நம்ம விளக்க முடியாதுங்க, வெறுமனே நம்ம ஹதீஸை வச்சு நம்ம வெறுமனே விளக்க முடியாது. தொழுவு வந்திருக்கு, அவ்வளவுதான். பரது, சுன்னத்து, நஃபில் என்பதெல்லாம் இமாம்கள் தான் நமக்கு ஆயுசு கொடுத்திருக்கிறார். ஏன்னா குர்ஆனை பார்க்கின்ற பொழுது தொழுவுன்னு சொல்லி ஏவலுடைய வினை வந்திருக்குது. அகிமிஸ் ஸலாம், தொழுகையை கடைபிடிங்கள், தொழுங்க அப்படிங்கிற ஏவல் வினை. அதே மாதிரி கடனை பற்றி, கடன் கொடுத்தீங்கன்னா எழுதி வச்சுக்க, ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டியதற்கு அது ஏவல் வினை. அதே மாதிரி இஹ்ராமுடைய ஆடையிலிருந்து ஃபைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் இஹ்ராமை கலைந்து விட்டால், இஹ்ராமிலே வேட்டையாடுவது ஹராம், அதை நீங்கள் கலைந்து விட்டால் ஃபஸ்தாது, நீங்கள் வேட்டையாடுங்கள், அதுவும் ஏவல் வினை. மூணுமே ஏவல் வினை தான். மூணுமே ஃபர்தா அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆனை மட்டும் விளங்குன்னு சொன்னா மூணுமே ஏவல் வினை தான். அம்ருடைய சீமா தான், கட்டளை வசனம் தான். ஆனா தொழுங்கள் என்பதுதான் பரந்து. அதாவது கடனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பது அது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கு, நடைமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை, கடனை எழுதி வச்சுக்கணும். மூணாவது, வேட்டை ஆடுவது எல்லோரும் ஆட மாட்டாங்க. வேட்டை எல்லாமே ஆடுவது தெரியுமா? அது முஸ்தஹப் என்பதை விளக்கி கொடுத்தாங்க இமாம். ஒரே, அதாவது ஏவல் வினை தான். ஒவ்வொன்றும் தரம் என்பது மாறுகிறது. அதை பிரித்து காட்டியவர்கள் இமாம்கள் என்று சொன்னால் அது நமக்கு அவர்கள் தான் விளக்கினார்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி. ஹஜ் செய்தவர்கள், உம்ரா செய்தவர்கள் ஸஃபா மர்வாவை கடந்து சென்றால், கடந்து செல்லலாம், கடந்து செல்லாமல் இருக்கலாம், ஃபலா ஜுனாஹ அலைஹி என்று ஆயத் சொல்கிறது, குற்றமில்லை என்று சொல்கிறது. ஆனால் உம்ராவுல எத்தனை ஃபர்துங்க, எத்தனை வாஜிபுங்க சொல்லுங்க. யார் உம்ரா போயிட்டு வந்தோம்? ஆஜிமார்கள் இருப்பாங்க, இருக்கீங்களா? ஆஜிமார்கள் இருக்கீங்களா? உம்ரா போனவங்க இருக்கீங்களா? எத்தனை ஃபர்து, எத்தனை வாஜிப்? 2 ஃபர்து 2 வாஜிப். 2 ஃபர்து 2 வாஜிப். நியத்தோட கூடிய இஹ்ராம் ஃபர்து. 7 சுத்து தவாஃப் ஃபர்து. சரி செய்வது வாஜிப், மொட்டை அடிப்பது வாஜிப். இந்த 4 அமல். ஆனா திருக்குர்ஆன்ல சொல்றது ஃபலா ஜுனாஹ அலைஹி. இப்போ உம்ரா நிறைவேறாம போய்விடும். இதை விளக்கியவர்கள் இமாம். இதை நமக்கு ஆய்வின் மூலமா கொடுத்தவர்கள் இமாம். பெருமனை நாங்கள் குர்ஆன் மட்டும் போதும், இன்னைக்கு அவர்கள் குர்ஆன் இருக்காங்க, போதும் குர்ஆன் வச்சு மட்டும் நம்ம அமைச்சுக்கலாம், ஹதீஸை வச்சு மட்டும் அமைச்சுக்கலாம். ஒண்ணுமே விளக்காது. கருத்து தெரியாம போய் கிணத்துல உந்த கதையாத்தான். இந்த இமாம்கள் சாதாரணமானதல்ல, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆய்வு செய்தவர்கள், பல நாடுகள் சென்றவர்கள், பல மைல் தூரம் அவர்கள் பிரயாணத்தை இந்த அமைச்சு சேகரித்தவர்கள். எனவே சட்டங்களை அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் இமாம்கள் என்பவர்கள் நமக்கு அழகான முறையில் சட்டங்களை கொடுத்தவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய மதிநுட்பம், இமாம் அவருடைய மதிநுட்பம், வாத திறமை என்பது சாதாரணமானதல்ல. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வாத திறமை நம்மால் அதை யோசிக்க முடியும். ஒருத்தர் கேட்கிறார், ஒரு மனுஷன் இருக்கார், இப்படிப்பட்ட மனுஷன் இருக்கார், அவர் நல்லவரா கெட்டவரா? இமாம் அபூ ஹனீஃபா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்ன எப்படிப்பட்ட குணம் சொல்லுமான்னு கேட்டார். அதாவது அவர் சொர்க்கத்தை ஆதரவு வைக்க மாட்டேன்னு சொல்றார்.
சொர்க்கத்தை நான் ஆதரவு வைக்கிறேங்கிறார். அதே மாதிரி நரகத்தை நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. நரகத்தை பயப்பட மாட்டேங்கிறாரு. மூணாவது, நான் ஃபித்னாவை பிரியப்படுகிறேன். ஃபித்னாவை, குழப்பத்தை நான் பிரியப்படுகிறேன். நாலாவது, ஹக்க வெறுக்கிறேன், உண்மையை நான் வெறுக்கிறேன். அஞ்சாவது, யஹூதி நஸ்ராக்களை உண்மைப்படுத்துகிறேன், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உண்மைப்படுத்துகிறேன். ஆறாவது, உண்மைப்படுத்துகிறார். ஆறாவது, மையத்தை சாப்பிடுறார். ஆறாவது, மையத்தை சாப்பிடுறார். இவர் சொர்க்கவாதியா, இவர் நல்லவரா கெட்டவரா? இமாம் அப்படி பண்ணுங்க. நாம என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம், உங்கள்கிட்ட ஒரு தீர்ப்பு உங்கள்கிட்ட ஒரு சொல்லுங்க வாங்க, நல்லவரா கெட்டவரா? கெட்டவர். அவர் கெட்டவர். என்னென்ன தன்மை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பயான கவனிக்கலான்னு பார்க்கலாம். என்னென்ன தன்மை அந்த மனுஷன் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறார். அதே மாதிரி நரகத்தை பயப்படல. மூணாவது, ஃபித்னாவை பிரியப்படுறாரு, குழப்பத்தை விரும்புறாரு, பிரியப்படுறாரு. நாலாவது, ஹக்க வெறுக்கிறார், உண்மையை வெறுக்கிறார். அஞ்சாவது, யூத நசாராக்களை உண்மைப்படுத்துகிறார். ஆறாவது, மையத்தை சார்ந்தார். ஒரு நல்லவரா கெட்டவரா சொல்லுவாங்களா? பலாந்து கெட்டவரா? இமாம் அபூ ஹனீஃபா நல்லவர் என்று சொன்னார். நல்லவர் என்று சொல்கிறார். நாம எல்லாம் என்ன செய்வோம்? மேற்குள்ள மேற்கூடிய ஆளுங்க, அவ்வளவுதான், பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதற்குரிய விளக்கம் சொன்னாங்க. அவர் சொர்க்கத்தை ஆதரவிக்கவில்லை, அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துக்குரியவனான ரப்பை ஆதரவித்திருக்கிறார். அவர் ரப்பை ஆதரவித்திருக்கிறார். இரண்டாவது, நரகத்தை அவர் பயப்பட மாட்டார் சொன்னால் நரகத்தை பயப்படல, நரகத்துடைய ரப்ப பயப்படுறார், ரப்ப பயப்படுறாரு. மூணாவது, ஃபித்னாவை பிரியப்படுறாரா? திருக்குர்ஆன் சொல்லுது, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய குழந்தை செல்வமும் பொருட்செல்வம் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்றான். யாராச்சும் பொருளை பிரியப்படாம இருப்போமா? யாராச்சும் குழந்தைகளை பிரியப்படாம இருப்போமா? அதுதான் அவர் பிரியப்படுகிறேன் சொல்றார். ஃபித்னாவையும் பிரியப்படுகிறேன். நாலாவது, யூத நசாராக்களை உண்மைப்படுத்த சொன்னால் அவர்கள் வகாலத்தில் யஹூது லைஸத்தில் நசாரா வகலா ஷையின் வகாலத்தில் நசாரா லைஸத்தில் யூதா. ஒரு விஷயத்துல யூதர்கள் உண்மையானவர் இல்லை என்று நசாராக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நசாராக்களை பார்த்து யூதர்கள் ஒரு விஷயத்திலே உண்மை இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு உண்மைப்படுத்திருக்காருல்ல, திருக்குர்ஆன் சொன்னதை உண்மைப்படுத்திருக்காரு, திருக்குர்ஆன் சொன்னதை உண்மைப்படுத்திருக்கிறார் அப்படின்னா. அதே மாதிரி மையத்தை சாப்பிட்றாருன்னா மீன் மையத்து தாங்க, ஒரு அதிகமா மீன் தான் சாப்பிடுவோம். மீன் சாப்பிடலாம்ல, செத்த மீன், செத்தத மீனை சாப்பிடலாம்ல. அப்ப அவர் அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு மீன் தான். அந்த வந்தவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மனிதத்துவம் உடையவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா. அதை போன்ற வாதத்திலே வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா. ஒரு நாத்திகர், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகர், அவன் சொல்றான் இறைவனே இல்லைங்கிறான். எல்லாம் தானா உருவாகும், வானம் பூமி நீமி எல்லாம் தானா இயங்குது. ஒரு இயக்கக்கூடிய ஒருவன் இல்லை என்று நாத்திகர் சொல்கிறான். இறைவனை ஏற்றுக் கொள்ளாதவன், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகை சொல்றான் எல்லாம் தானா, சூரிய உதிக்குது, சூரிய மறையுது, பூமி அதாவது சந்திரன் வந்து சந்திரன் போகுது, மழை வருது, எல்லாம் தானா தான். இறைவன் ஒருத்தர் இல்லைன்னா சரி, இறைவன் இருக்கிறானா இல்லையா? இமாம் அபூ ஹனீஃபா இறைவன் ஒருவன் இருக்கிறான், கடவுள் ஒருவன் இருக்கிறான்னு சொல்றாங்க. நாளைக்கு 10 மணிக்கு வாத விவாதம் அறிவிப்பு செஞ்சார். இன்னொரு மத்தியில 4 நாள் தொடர்ந்து பயான் நடத்தி இப்படி நோட்டீஸ் அடிச்ச மாதிரி இங்க ஊர் முழுக்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாத்தியனுக்கு விவாத மேடை 10 மணிக்கு நடக்கும் சொன்னாங்க.
இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரியாக 10 மணிக்கு வருவான்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாம். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கரெக்டா பையன் 9 மணிக்கு நான் வந்தா தான் நல்லா இருக்கும், வராட்டி எதிரி திட்டி எனக்கு கிடைக்கும். இந்த மனுஷனை போய் தாம்பரம் தொழில் சொல்லிட்டு வந்தா ஒன்றும் வராமல். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்றே வருது 11 மணிக்கு வரேன். உடனே நாத்தியெல்லாம் சொல்லிட்டாங்க, பயந்துட்டான் மனுஷன், பயந்துட்டாரு மனுஷன், பயந்துட்டாரு. அவரை விவாதத்துக்கு பயந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. சரியா 12 மணிக்கு என்னங்க வெள்ளக்கா வரை நான் வந்தேன்னா குறுக்க ஆறு வச்சா அந்த மரம் ஒரு இது ஒன்று இருந்துச்சா, அந்த மரம் தானா வெளுத்துச்சா, தானா பிளந்துச்சா, தானா அது படகா மாறிச்சா, தானா அதை மக்களை ஏற்றுக்கொண்டு தானாக இக்கரை இந்த அக்கறை வந்தது, அதை பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கு நேரமாகிறது. நாத்தியை சொன்னான். நல்லா தான் நேற்று வரைக்கும் இருந்தாரு, கல்டு வச்சான்னு கேட்டேன். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தவர் கல்டு வச்சான்னு கேட்டான். தானா மரமா ஆறு குறுக்க வச்சான், தானா மரம் வச்சான், தானாச்சான். அப்போ நீ பார்த்து சொன்னாங்க, அதை தாண்டா நானும் சொல்றேன், தானா இதுவும் உருவாகும். தானா பூமி வரல, தானா வானம் வரல, தானா மழை பொழியவில்லை. அம்மன் கலக்க சமாவாதி வரல அல்லா கேட்கிறார். வானங்களை பூமியை படைத்தது யார் என்று அல்லா கேட்கிறார். அல்லாஹ் மழையை இறக்குகிறான். திருக்குர்ஆன் ஒவ்வொன்றாக கேட்கிறதே. ஒரு அல்லாஹ் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஒன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னார். இந்த ஒரு சின்ன விஷயத்தை உன் அறிவு ஏற்றுக்கல, அது தானா இயங்காது என்று சொல்கிறாய். இவ்வளவு பிரம்மாண்டமான வானம் பூமி, பிரம்மாண்டமான மழை, பிரம்மாண்டமான கடல், இவைகளை படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கின்றதை இப்பொழுது விளங்குகிறாய் என்று சொல்லிட்டு இமாம் அபூ ஹனீஃபா தன்னுடைய அறிவித்திறனால் வாதத்தால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு விளங்க வைத்தார்கள். எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் நுட்பம், அதை போன்று பேணுதல் மிக்கவர்கள். சாதாரணமான பேணுதல் அல்ல, ரொம்ப வழங்கித்தான். ஆளுக்கு கடன் கொடுத்தாங்க. கடனை வாங்க போனவங்க அந்த வீட்டினுடைய நிழல் பட்டுச்சு, வீட்டுக்கு வெளியே நிழல், அந்த நிழலில் நிற்க மாட்டேன். ஏன்? இந்த கடனுக்கு இந்த நிழல் மூலமாக லாபம் ஏற்பட்டு விடும், ஒரு பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த நிலை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நிற்க வேண்டிய வரலாறு. எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அளவுக்கு மிக தீட்சை மிக்கவர்களாக இருந்தார்கள் நாம் பார்க்கிறோம். எனவே நான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களிடத்துல இமாம் பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்கிறாங்க, என்ன நீங்க அறிவை கொண்டுதான் தீர்ப்பு வழங்குவீங்களா? அறிவை கொண்டுதான் நீங்கள் தீர்ப்பு வழங்குவதாக நான் கேள்விப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது, மார்க்கத்தின்படி நீங்கள் தீர்ப்பு வழங்குவதில்லை என்று சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி என்று கேட்கிறாங்க, தொழுகை சிறந்ததா நோன்பு சிறந்ததா கேட்கிறாங்க. தொழுகை சிறந்ததா நோன்பு சிறந்ததா? தொழுகை. அப்ப கேட்டாங்க, அப்போ ஒரு பெண்மணி மாதவிடாய் நேரத்தில் அந்த தொழுகை கலா செய்ய வேண்டுமா? தேவையில்லை. தேவையில்லை. அப்ப நோன்பை கலா செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டும். அறிவை கொண்டு நான் திரும்ப வழங்குவதாக இருந்தால் தொழுகை திரும்ப தொழ வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். அறிவை கொண்டு தீர்ப்பலை, மார்க்கத்தை கொண்டுதான் தீர்ப்பு வழங்க என்னை நாம் பார்க்கிறார். அதை போன்று மார்க்கத்திலே மசல் செய்வது என்பது, அதாவது காலுக்கு இந்த மோசம் அறிந்தால் இந்த காலுக்கு மசல் செய்ய சொன்னா மார்க்கம் மேலே செய்ய சொல்கிறது. என்னுடைய அறிவை கொண்டு நான் சொல்வதாக கீழே தான் செய்யணும். ஏன் நஜீஸ் கீழே தான் படுது, அப்ப அறிவை கொண்டு தான் கீழே பட சொல்லிருப்பேன். ஆனா அப்படி சொல்லவில்லை, மார்க்கத்தின் வழிதான் சொல்லியிருக்கின்றதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அழகான முறை விளக்கி காட்டும். இலவசமா கிடைச்சனால நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மார்க்க இலவசமாக ஆய்வின் மூலமாக சிரமப்பட்டு இந்த ஃபிக்ஹை கொடுத்திருக்கிறார். அவங்கவுங்க ஆய்வு செஞ்சுட்டீங்கன்னா
அவ்வளவுதான். இப்பயே பள்ளிவாசல பார்க்கிறோம், ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி தொழுகிறோம். ஆய்வு செஞ்சீங்கன்னா ஒருத்தன் கிழக்க பார்த்து தொழுவான், ஒருத்தன் வடக்கு பார்த்து தொழுவான். என்ன பத்தம்மா வஜூல்லா, எங்க பார்த்தாலும் நீ பெற்றுக்கொள்ளான்னு சொல்லிட்டு பள்ளிவாசல அது இடம், அதாவது திசை தெரியாத இடத்துல சொல்லக்கூடியவன் அவன் கிபிலா தெரியும் அவசியம் இல்லை, தக்பீர் கட்டி தொழுதுக்கலாம். ஆனா அந்த ஆயத்தை வச்சு பள்ளிவாசலையும் திரும்பிடுவான். ஒருத்தன் வடக்க, ஒருத்தன் தெற்க, ஒருத்தன் மேற்க, ஒருத்தன் கிழக்க. இமாம் பாட்டு கிழக்கு அல்லாஹ் பாரு, அவன் கேட்பான். அப்ப யார் அந்த ஹதீஸோட குர்ஆனை கொண்டு அவர் விளக்கம் அதாவது தெரியாமல் போயிடும். இமாம்கள் அழகான முறையில் நமக்கு வடிவமைத்து கொடுத்தார். பேணுதல் மிக்கவராக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். இப்ப எந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை விளக்கி கொடுத்திருக்கிறார். இந்த இலவசமா கிடைக்கக்கூடிய பொருளுக்கு பின்னால பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியாது. உலக விஷயத்து தான், சரிய விஷயத்தார் எல்லாம் நமக்கு மிக இலகுவான முறை கொடுத்திருக்கிறார். ஆனா மனுஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இலவசத்தை மார்க்கம் நமக்கு இலவசமாக இமாமுகள் மூலமாக வழங்கப்பட்டதை விட்டாராம். இது பெருசா தெரியும். உலகத்துல அரசியல்வாதி கொடுக்கக்கூடிய இந்த அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் பெருசா தெரியும். அதாவது ரேஷன்ல இலவச பொருட்கள்னா சுப்பு கூட விட்டுட்டு தாய்மார்கள் போய் வரிசையில 4 மணிக்கே உட்காந்துருவாங்க. நல்லா போட்டுக்கிட்டு பார்த்துக்க உட்கார லைனா உட்காந்துருப்பாங்க. கொடுக்க 10 மணிக்கு அவன் திறப்பான். சாப்பாடு இல்லை, டீ இல்லை, ஹாஸ்பிட்டல உட்காந்துருவாங்க. அந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஆனால் இந்த இலவசம் கொடுக்கறாங்களே ஒட்டுமொத்தமா எடுத்துருவாங்க. நீ பாக்குறோம், இலவசமா கொடுத்துட்டு கரண்ட் ஏற்றியாச்சு, எல்லாத்தையும் வரி ஏற்றியாச்சு, எல்லாம் ஏற்றியாச்சு. எங்க போறது இலவசம்? எல்லாம் ஏற்றினா தான் கொடுக்க முடியும். அதாவது உள்ளா என்ன செஞ்சாரு அழகா, ஒரு பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல போய் ஒரு டம்ளர் கொடுங்க, விருந்தாளி வந்திருக்காங்க நாளை கொண்டு சரி சொல்லி அவனை கொடுத்தான். டம்ளர் வாங்கிட்டு உள்ளா நசுறுத்தி என்ன வேடகவி ஓமானங்களை அழகா விளக்கக்கூடிய என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, கிளாஸ வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் கொண்டு போய் கொடுக்கும் போது ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்தார். என்ன பண்ணாரு, குட்டி ஓட்டுருக்குங்க ஒரு கிளாஸ். ஆச்சரியமா இருக்கா, நம்ம வீட்டை குட்டி ஓடல, முல்லா வீட்டை குட்டி ஓடுறதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு 2-3 நாள் சேர் வந்தாரு, ஏங்க ஒரு குடம் கொடுங்கட்டார். முல்லா வீட்டு குட்டி ஓட குடமும் குட்டி வேகமா கொடுத்தான். வேகமா வாங்கி கொண்டு வந்து வீட்டை வச்சுக்கிட்டார். ஒரு 2 நாள் சேர்ந்த கொண்டு ஒரு சின்ன பழத்தோட கொடுத்தார். பரவாயில்லையே, முல்லா என்ன முல்லா எல்லா போதும் கூட குட்டி ஓடுது அப்படின்னு. ஒரு 10 நாள் சேர்ந்து, ஏங்க எங்க வீட்டுல விசேஷத்துக்கு போறாங்க, உங்க மனைவியுடைய நெக்லஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்து போயிட்டு கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுத்தார். அவனும் பார்த்தான். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சுன்னா சரி கொஞ்சம் ஒண்ணுக்கும் பேரு கால வித்தியாசப்படுமா தெரியுது, நெக்லஸும் குட்டி போடுமா தெரியுது. சரி பொறுப்பா கேட்கலாம். 2 மாசம் போயிருக்கேன், ஏங்க அந்த நெக்லஸ் அவங்களா சொன்னாராம், அங்கடா மறந்துட்டேங்க, சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன், ஒரு பேர் காலத்துல இறந்து வச்சுக்கிட்டு அடக்கிட்டு வரேன். நெக்லஸ் பேர் காலத்துல இறந்து வச்சுக்க, சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அடக்கிட்டு வரேன். அவ்வளோ ஞாபகம் பார்த்தீங்களா, இலவசமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அந்த இலவசத்துக்கு பின்னால மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்குது என்பதை அறிவித்தார். எனவேதான் இமாமுகள் என்பவர்கள் நமக்கு மார்க்கத்துடைய சட்டங்களை நமக்கு ஆய்வுடைய அடிப்படையிலே சிரமப்பட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த இலவசம் பெருசா தெரியல. உலகத்துடைய இலவசம் பெருசா. எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவர்கள், எந்த அளவுக்கு பேருதல் மிக்கவர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இமாம் கேட்கிறாங்க, கருத்து வேற்றுமை எப்படி ஏற்படுது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது இருக்கிறப்ப இமாம்களுடைய கருத்து வேற்றுமை என்பது மூல ஒன்றுதான். குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான்
கருத்து வெற்று அதாவது இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது. கோடி ரஹமத்துல்லாஹி ஒருவருடைய பரது 4ன்னா ஷாக்கிர் ரஹமத்துல்லாஹி 6 இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அவங்க பிஸ்மில்லாவை பரதா செஞ்சிருப்பாங்க. தொடர்ந்து செய்வதை பரதா இமாம் ஷாக்கிர் ரஹமத்துல்லாஹி செஞ்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அதான் அவங்க சுண்ணத்தில் கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் இருக்கும், எங்கேயும் வெளியே வராது. இவங்க பரதும் பார்த்து அவங்க சுண்ணத்தும் அவ்வளவுதான். அடிப்படை ஒன்றாகத்தான் இருக்கும். இது சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ஒரு பெண்மணியுடைய தலாக்கு விட்டால் 3 மாதம் இதா இருக்க வேண்டும். அதற்கு குரு என்று சொல்லப்படும். ஒரு இமாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த தொடக்கை எடுத்துக் கொள்வார்கள். ஒரு இமாம் தொடக்க பின்னால் சுத்தத்தை எடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்று. எந்த வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது பெருசா எந்த விதமான சந்தேகங்கள் ஏற்படாத என்று பார்க்கிறது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது நடந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்தை பனு குறைலான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. அவர் சொன்னாங்க, பெருமானார் நான் துசல்லி அஸர இல்லா பனி குறைலா, நீங்க அஸரை இங்க தொழுகாதீங்க, பனு குறைலாவுடைய பகுதிக்கு போய் தொழுங்க. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுல சில பேர் இங்க தொழுதுட்டாங்க, சில பேர் அங்க தொழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்ப யார் சொன்னா, இங்க தொழுதவங்க தொழுவு கூடுமா, அங்க தொழுதவங்க தொழுவு கூடுமாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அசபத்துஹுமா, 2 பேருடைய தொழுகை கூடும். பெருமானார் சொன்னது என்ன சொன்னா, சீக்கிரம் போங்க அப்படின்னு இருக்காங்க, தொழுதுட்டு அமைதியா இருந்துட்டு லேட்டா போவாங்க அப்படின்னு இருக்கா வேண்டி, விரைவாக போங்க என்பதற்காக வேண்டி இங்கே தொழுகாதீங்க, அங்க போய் தொழுங்க பெருமானார் சொன்னாங்க. கருத்து வேற்றுமை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த கருத்து வேற்றுமை நியாயமானதாக இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரி ஒரு பயணத்துல என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுடைய பயணத்துல போறாங்க. அங்க தண்ணி இல்லை, தைமத்தை கொண்டு ஒது செய்து தொழுதுட்டாங்க. அப்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க, அங்க போனா தண்ணி கிடைச்சிச்சு. இப்ப சஹாபாக்கள் சிலர் சொன்னாங்க, தண்ணி இங்க கிடைச்சு போச்சு, பக்தி வர இருக்குது, திரும்ப மீட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் டைமம் ஏதாவது ஒதுச்சி தொழுகையை மீட்டிக்கிட்டாங்க. சில பேர் அப்படியே அந்த முன்னாள் தொழுகை கொண்டு பூர்த்தியாக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அசப்துமா 2 பேருடைய தொழுகை கூடுவோம். விசுவாசம் 2 பேருடைய தொழுகை கூடும் என்பதை அழகான முறை விளக்கி காட்டுகிறார். எனவே இந்த கருத்து வேற்றுமை என்பது அதாவது ஆதாரப்பூர்வமாக இருந்ததை தவிர அவரிடத்தில் எந்த விதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்ததில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹராமுடைய விஷயத்துல கருத்து வேற்றுமை என்பது இருந்திருக்கார். ஃபுருயத்தான விஷயத்துல பரது முஸ்தஹப் இந்த மாதிரி விஷயத்துல தான் அவருடைய ஒரு இமாம் பரதும் ஒரு இமாம் சுன்னத்துமாக ஒரு இமாம் முஸ்தஹப்புமாக இப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு இணையச்சம் உடையவர்கள், செல்வங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர், அதே மாதிரி மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய அமல் செய்யக்கூடியவர்கள், ஆய்வு செய்யக்கூடிய 4 பண்பு இருந்தாலும் கூட ரொம்ப பேணுதலா இருக்காங்க, ரொம்ப பேணுதல். அவங்க கேட்கிறாங்க, கூஃபாவுடைய சந்தையில ஆடு விற்பனை செய்யப்படுது. சில திருட்டு பயிர் என்ன செஞ்சாங்க, அடுத்த பகுதியில் ஆட்டை கொண்டு வந்து விற்கிறாங்க. கேட்கிறாங்க, ஒரு ஆடு அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் வாழும் கேட்டப்ப 7 ஆண்டுகள் வாழும் அப்படின்னா, அந்த ஆட்டுடைய கறி நாம் வாங்கக்கூடிய கறி திருட்டாடாக இருக்குமோ என்று அச்சப்பட்டு 7 ஆண்டுகள் கறி சாப்பிடுவதை இமாம் அபூ ஹனீஃபா தடுத்து கொண்டாங்க. வரலாறு அந்த அளவுக்கு பேணுதலாக இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறார். அதே மாதிரி ஒருத்தருக்கு கடை வாங்கியிருந்தாங்க, அந்த கடனை திருப்பி கேட்பதற்காக வேண்டி போறாங்க. அந்த ஒரு நஸ்ரானி மஜூசி, இந்த மஜூசி வீட்டுக்கு போறாங்க, இறைவனை என்று சொல்லக்கூடிய அவனுக்கு கடை கொடுத்திருந்தாங்க. இந்த கடனை வாங்க போறாங்க.
போனா உங்க வீட்டு பக்கத்துல அந்த மஜூசுடைய வீட்டு பக்கத்துல சேறு சலுதியா இருந்துச்சு. அதுல அவங்களுடைய காலடி பட்டுச்சு. இந்த காலடி உதர்னது அந்த சேரு அந்த மஜூசுடைய ஊட்டி செவுல விழுந்துச்சு, பட்டுச்சு. ரொம்ப கவலைப்பட்டார். கழுவுணுமே, தண்ணி ஊத்தி கழுவுனா மண் சுவர், மண்ணு அப்படியே கரைஞ்சிட்டு வந்துடும். கழுவா முட்டா குற்றவாளியா போயிருவோம். மஜூசி கதவு தட்டினா வரலாம். அது பயந்துக்கிட்டு கடனை நம்ம கொடுக்காம இருக்கு, இமாம் மௌலிபா என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு அப்படியே காரணங்களை பேசிக்கிட்டு சீக்கிரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இமாம் மௌலிபா சொன்னாங்க, கடன் அப்புறம் இருக்கட்டும், கடன் அப்புறம் இருக்கிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய காலனியில் இருக்கக்கூடிய சேறு சகுதி உடைய செவுத்துல விழுந்துச்சு, அதை எப்படி கழுவும்? மண்ணை ஊற்றி கழுவுனா கரைஞ்சி செவு மண்ணு வெளியே வந்துடும். கழுவா முட்டா குற்றவாளி. அந்த மஜூஸ் சொன்னா சோற்றை கழுவுவது முதல்ல இருக்கட்டும், என்னுடைய உள்ளத்தை முதல்ல கழுவு, என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துன்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பேருதலை பார்த்து அவள் அப்படியே செஞ்சான், ஆச்சரியப்பட்டான். கூபாவுல ஒரு பெரிய செல்வந்தர், கூபாவுல ஒரு பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தர் திடீர்னு அவருக்கு அல்லாஹ் சோதனை. திருக்கல்லையா தாபீது காப்பின்னா திருக்குறளை சொல்றாங்க. அல்லாஹ் நாட்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். அத்தா பணக்காரர் பாரு, மகன் ஏழையா இருப்பான், மகன் ஏழையா இருப்பான், அத்தா செல்வந்தர். இப்படி காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒருத்தர் அந்த காசு என்பது புரண்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் கையில இருக்கும், நாளைக்கு ஒருத்தர் கையில இருக்கு, போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பெரிய செல்வந்தர் அவர் ஏழையா போயிட்டார். ஏழையா போன பின்னாடி ஒரு நாள் என்ன செஞ்சாரு, ஒரு வெள்ளரிக்காய் ஒரு பெண்மணி விட்டுட்டு போறாங்க. அவருக்கு ஒரு சின்ன குழந்தை. இந்த குழந்தை வந்து அப்பா அப்பா வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ஏழ்மையான நோக்கிட்ட வழி ஆசிரியர் மாப்பிள்ளை நேரம் அம்மாண்ட போய். பொதுவா பெற்றோர்களுக்கு தனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, குழந்தைகள் கேட்டா வாங்கி கொடுக்கணும்னு மனநிலை. உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா அப்படி வீட்டுக்கு போனாங்க. எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம் இமாம் அபூ ஹனீஃபா சொல்லிட்டு நேரம் அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. போனா அபூ ஹனீஃபா வீட்டு நிறைய பேர் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவர் பேடுதல் மிக்கவர். என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அப்படியே வாங்காம அப்படியே என்ன செஞ்சார், திரும்பிட்டார். திருக்குறள் சொல்றது யஹ்சபூன ஜாஹிலு அக்னியா மின் தஅஃபுபி தாரிஃபும் பி சீமாஹும் லா யஸ்அலு நாஸ் பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல திருசுரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்க எப்படிப்பட்ட பேடுதல் மிக்கவர் சொன்னால், அவரை பார்ப்பதற்கு செல்வந்தரை போல இருப்பாங்க. ஏன்னா அந்த பத்திரித்தனம் யார்கிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த கேட்காமல் இருப்பதன் காரணமாக மக்கள் எண்ணிக்கொள்வார்கள், செல்வந்தரா இருப்பாரோ அப்படின்னு. அப்படிப்பட்ட கேட்காமல் பேடுதலா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தேடி கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம். கேட்கவே மாட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது, சோத்துக்கு வழி இருக்காது. ஆனா அவங்க மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, எல்லாத்தவரும் தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மனிதர்களை பார்த்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று திருக்குறள் சொல்லிட்டார். மூணாவது சொல்றதை அந்த மாதிரி அவர் கேட்க போனவரே கேட்காம வந்துட்டாங்க, கேட்காம வந்துட்டாரு. இமாம் அபூ ஹனீஃபா பாத்துக்கிட்டாங்க. பார்த்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவரு பின்னாலேயே போய் அவருடைய வீட்டை பார்த்துட்டாங்க, அடையாளம் கண்டுட்டாங்க. அடையாளம் கண்டு இரவு நேரத்துல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தன்னை போர்வையால் பொருத்தி கொண்டு 500 திரகம் உள்ள பணப்பையை கொண்டு போய் தட்டி இந்தாமே உங்க வீட்டு வாசல கடை கொண்டு வந்தாங்க. அந்த உள்ளே எழுதிருக்காங்க, இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மூலமா போயிட்டு வழங்க. ஏன் சொன்னா, நான் வழங்கியேன் என்பதை வெளிப்படுத்தணும் சொல்லி அந்த நோக்கம் அல்ல. ஏன்னா அவர் யாருக்கும் தெரியாம தூக்கி போடக்கூடாது. எனவே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலம் கொடுக்கப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ளட்டும் என்பதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் பெற்ற செல்வங்களை தேடிக் கொண்டு போய் கொடுத்ததை வரலாறு நமக்கு அழகான சொல்லிட்டார். நியாயமான வியாபாரி இமாம் அபூ ஹனீஃபா. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நியாயமான வியாபாரி.
எந்த அளவுக்கு சொன்னா தன்னுடைய சரக்குகளை கொடுத்து அனுப்புறாங்க. அது சில துணிகள் என்ன செய்யுது, கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு, சொல்லி அனுப்புறாங்க, அப்பா இதை கொஞ்சம் குறைச்சு விட்டணும், மற்ற துணிகளை போட்டு இருக்கக்கூடாது சொன்னாங்க. அவர் பஜார் கொண்டு போனாரு, வியாபாரம் போகும்னு நினைச்சு அந்த இமாம் அபூ பக்கரை பார்த்துட்டு எல்லாத்தையும் சவுட்டி மேனிக்க ஒரே மாதிரி இருக்காரு. என்ன அந்த மாதிரி இன்னைக்கு ஆளை கிடைச்சா அமுக்கு முழுசா முழுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்முடைய நிலைமை இருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க அந்த வித்து கொண்டு வந்து கொடுத்தப்ப கேட்டாங்க, ஏப்பா அந்த நான் சில ஆடைகளை கம்மியான விலைக்கு விற்க சொன்னேன், கம்மியான விலைக்கு வித்தியான்னு கேட்டப்ப அப்ப அவர் சொன்னாரு, இல்லைங்க எல்லாமே ஒரே தரத்துல வித்துட்டு இருக்கிறப்ப இமாம் அபூ ஹனீஃபா அந்த விற்பனை செய்த அத்தனையும் தானமாக சதக்காவாக இமாம் அபூ ஹனீஃபா விற்று விட்டாங்க. வரலாற்றை பார்த்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேருதல் மிக்கவர்களாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விருந்தாளர்களை நாம் பார்க்கிறோம். அதை போன்று அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாங்க. திருக்குர்ஆன் சொல்லி அம்மா பி நியாமத்தை ரப்பிக்கப்பா, எல்லாம் கொடுத்த நியாமத்தை வெளிப்படுத்துங்க. சில பேர் எவ்வளவு தொழில் சொன்னா கூட பப்பீர் மாதிரி இருப்பான், வெளியே காட்ட மாட்டான். பெருமைக்காக வேண்டிய சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நான் நல்ல ஆடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறேன், நல்ல காலணி அணிய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதில் பெருமையில் கட்டுப்படாது கேட்டப்ப கிடையாது என்பதாக பெருமானார் இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமத்திஹி என்று பெருமானார் சொன்னாங்க. இன்னல்லாஹ் யுஹிப்பு, அல்லாஹ் விரும்புகிறான், அன் யரா அஸர நிஅமத்திஹி, தன்னுடைய நிஅமத்தை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் பார்ப்பதை விரும்புகிறான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியே பார்த்தா பருத்தி ஆடை லேசாக அணிந்திருப்பார்கள், உள்ளே பார்த்தால் ஆட்டு தோளால் அந்த ஆடை என்பது உள்ளே இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடியவராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை போன்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வயசு 52 அப்போ ஒருத்தர் கேட்டாரு, என்ன உங்க வயசு என்னன்னு கேட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க 2 வயசுனாங்க. என்னங்க 2 வயசுங்கிறங்க, 52 வயசு ஆளுங்க 2 வயசுங்க சொன்னப்ப நான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோடு தோழமை கொண்ட அந்த நாட்களை தான் இதை வாழ்நாளாக கருதுகிறேன். அந்த 2 ஆண்டுகளை தான் வாழ்நாளாக கருதுகிறேன். இதன் மூலம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லோருடைய தொடர்பு நமக்கு இருக்கிறது. நம்ம சேர்க்கை நல்லோரோட இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லுது, வகூனு மா சாதிகி, நீங்க நல்லோரோட இல்லை, யாருடைய ஆமனத்தல்லாஹ் வகூனு மா சாதிகி, நல்லோரோட உங்களுடைய நட்பு இருக்கட்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. இப்ப நல்லோரோட இருந்தா சொன்னா நல்ல நமக்கு கல்வி கிடைக்கும், நல்ல நடைமுறைகள் கிடைக்கும், உண்மையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அழகான முறையில் சொல்வார்கள், ஜலாலுத்தீன் ரூமி சொல்வார்கள், சாலிகே துரா சாலிகே குலர், சாலிகே துரா சாலிகே குலர். நீ நல்லோரோடு சேர்ந்தால் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும், தீயோரோடு சேர்ந்தால் தீய வாழ்க்கை உனக்கு அமையும் என்பதாக அழகான முறையிலே இமாம் அதாவது ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நல்லோருடைய பண்பு என்பது எப்படி சொன்னா, அவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள். பள்ளிவாசலுக்குள்ள ஒரு டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த டைல்ஸ் போய் நம்ம காலில் போட்டு செருப்பு போட்டு வருமா? உள்ளுக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்குது. அப்ப அது செருப்பு போட்டு வரும்னா வரமாட்டோம், ஏன்னா பள்ளிவாசல். ஆனா பைத்துல் கலாமிலையும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு, அங்க செருப்பு போட்டு போறோம். ஏன்? இது பள்ளி தொழக்கூடிய இடம். இதற்கு இந்த டைல்ஸுக்கு மதிப்பு. இதன் காரணமாக பள்ளியில் இந்த டைல்ஸ் ஒட்டப்பட்டு இருப்பது காரணமாக இந்த டைல்ஸ் மதிப்பை பெறுது. இதே டைல்ஸ் பாத்ரூம்ல இருப்பதன் காரணமாக அங்கே என்ன செய்யுது? இதே டைல்ஸ் தான் அதுவும், இதே வெள்ளதான் அதுக்கும்.
ஆனா அந்த இடம் இருக்கிறதே அது அசுத்தமான பகுதி என்பதாக அது செருப்பால் அந்த டேக்ஸ் விதிக்கப்படுகிறது. இது மதிக்கப்படுகிறது, அது விதிக்கப்படுகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். இதே மாதிரி நல்லவரோட நட்பு நமக்கு இருக்குமேனால் அந்த நட்பு என்பதை மதிக்கப்படும் என்பது நாம் நம்முடைய எண்ணங்களை சரி செய்வதோடு சஹாபா பெருமக்களோடு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கை தோழமை கொண்டவர். தோழமை என்பது சஹாபாக்களோடு இருந்தது. மிகப்பெரும் தாபிகளோடு அந்த தோழமை இருந்ததன் காரணமாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களாக இருந்தால் பார்க்கிறோம். எனவே நாம் விற்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது சிறப்பான வாழ்க்கை இருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பெயரோடு நோமான் இப்னு தாபித் அவருடைய பெயர். நோமான் என்றது அவருடைய பேர், தாபித் அத்தான். ஆனா ஏன் அபூ ஹனீஃபா வச்சான்னு சொன்னா அவருடைய மகளுடைய பேர் ஹனீஃபா, அதோட சேர்த்து அபூ ஹனீஃபா வச்சுக்கிட்டாங்க. அந்த மகன் ஆளுமை மிக்கவர், திறமையானவர். குடிக்கு பிறந்தது பூனையாக இருக்குமான்னு சொன்ன மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மகள் இருக்காங்களே மிகப்பெரிய திறமையானவர். ஒருத்தர் வந்து கேட்டார், ஏங்க ஆண்கள் 4 திருமணம் முடிக்கிற மாதிரி ஏன் பெண்ணும் முடிக்க கூடாது, 4 மாப்பிள்ளை ஏன் முடிக்க கூடாது? உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மகள் சொன்னாங்க, அதை விளக்கம் அழகா தந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 4 ஆண்களை ஒரு பெண் முடித்தால் தன்னுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை யாருடைய என்பதை விட, தன்னுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை யாருடைய குழந்தை என்பது தெரிவார். ஆண் அப்படி அல்ல, 4 பெண்களுடைய கருவறையிலையும் இவருடைய குழந்தைதான் வளர்கிறது. எனவே ஒரு ஆண் 4 முடிக்கலாம், ஒரு பெண் என்போல் 4 முடிக்க முடியாது என்று அழகான விளக்கத்தை தன்னுடைய மகள் கொடுத்தார்கள். அங்கிருந்து அபூ ஹனீஃபா என்ற பெயரை அவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த இமாமுகள் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான தீட்சியமான கல்வி ஞானத்தின் மூலம்தான் நமக்கு இந்த அளவுக்கு உலக அளவுக்கு பரவி இருக்கிறது. இது கபூலியத்துடைய அடையாளம். உலகத்தில் எங்கேயோ கோடீஸ்வரன், இந்தியாவில் யாருங்க கோடீஸ்வரன்? இப்ப இந்தியாவில் கோடீஸ்வரன் யாருங்க? முகேஷ் அம்பானி. பாம்பேல 27 மாடி, 9 லிப்ட், பல கோடிக்கணக்கான அதாவது செல்வங்கள், பலாயிரக்கணக்கான பணியாளர்கள், தனியான ஏற்பாடு எல்லாம் இருக்குது. ஆனா அந்த முகேஷ் அம்பானி எவ்வளவு நாளைக்கு பிரபலமா இருப்பாரு? இந்த ஆட்சிக்கு வரைக்கும் பிரபலமா இருப்பாரு. அதே மாதிரிதான் உலகத்திலே தோன்றியவர்கள் எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ பிரபலியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், பல 100 ஆண்டுகளை கடந்து, பல 100 ஆண்டுகளை கடந்து இன்றையும் மனிதனுடைய உள்ளங்களில் மதிக்கப்படக்கூடியவர்களாக இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறார். அவங்க எந்த கூஃபால வாழ்ந்தவங்க, இமாம் மாலிக் மதீனாவுல வாழ்ந்தவங்க. இப்படி ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு பதில் இருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்திருக்காங்களா? சென்னையை பார்த்திருக்காங்களா? பல்லாவரத்துக்கு வந்திருக்காங்களா? பண்டிகையை பார்க்கிறோம். ஹனஃபி மஸ்ஜித், ஷாஃபி மஸ்ஜித் என்ற இமாமுடைய பெயரோடு அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார். உலகத்திலே கோடிக்கணக்கான பேர்கள், பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதுகமாக இருக்கிறது சொன்னால் அது அல்லாஹ்வால் கபூலை பெற்ற அவர் செய்த தியாகம். இல்லைன்னா எனக்கு முடியுமா? கொஞ்ச நாள்ல தன்னை பெரிய அறிவாளி, தன்னை பெரிய ஆய்வாளர், தனக்கு ஞானம் இருக்கு சொன்னவெல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். அதே மதிக்கப்பட்டவன் மக்களால் மதிக்கப்படக்கூடிய காதுக்கு போகக்கூடிய அளவுக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மக்களுடைய மனங்கள் இடம்பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த தியாகத்தினுடைய அந்த பலன் இன்றைக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு
அமல்களிலேயும் அதோடைய பங்கு போயிட்டே இருக்கு. சொல்லக்கூடிய தொழுகையை செய்யக்கூடிய உதவு நாம் செய்யக்கூடிய அமல்களை ஒரு நசீபு ஒவ்வொரு பரவத்தில் போயிட்டு கியாமத்தினுடைய கடைசி நேரத்தில் உலகம் முழுக்க இமாம் அபூ ஹனீஃபா மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் என்பதை நாம் இந்தியாவில் அதிகமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அதே போன்ற ஈரான் இப்படி பல பகுதிகளில் செய்த தியாகம், தன்னலமற்ற சேவை, இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தல், அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை அவர்களுடைய அந்த செயலை கபூலித்தாகி இறைவனுக்காக வேண்டி என்று வாழ்ந்தவர்கள் உலகம் உள்ளதும் நினைக்கப்படுகிறார்கள். எனவே அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை, அவர்கள் செய்த தியாகங்களை, அவர்கள் செய்த தான தர்மங்களை, அவர்கள் செய்த அமல்களை நாம் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நமக்கு நிறைவாக வழங்கிடுவானாக. எதை கேட்டோமோ அதை பின்பற்றி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு நிறைவாக வழங்குவானாக. சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபியூலாத்துகள் கிடைப்பதற்கு வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த இடத்தை கல்விமான்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக, கல்விமான்கள் மூலமாக நிறைய கல்விகளை பெறக்கூடிய நன்மக்களாக, அதை போன்று இங்கே குடியிருக்கக்கூடிய ஆண் மக்கள், பெண் மக்கள் அத்தனை பேருக்கும் மார்க்கத்தை முழுமையாக விளங்கி மார்க்கத்துடைய அமல்களை முழுமையான முறையிலே செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் வழங்குவானாக. அம்மனை எங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்குவானாக, நீண்ட நல்லமல் புரியக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயா. யார் அம்மனை எங்களுடைய பாவங்களை பரிசுத்தமாக்குவாயா. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், மனைவிமார்கள், குழந்தைகள், இங்கே குடியிருக்கக்கூடிய ஆண் மக்கள், பெண் மக்கள், உலக முஸ்லீம்கள் உஸ்தாத் அனைவரு பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தவான்களாக்குவாயா. அம்மானே, எங்களை வாழ்ந்து மறைந்த பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை மன்னித்து அவர்களை நபிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வழிமார்கள், சிந்திக்கின்ற சாலிகளுடைய ரோகோடு சங்கமிக்க செய்வார்கள். அம்மான இடத்திலே கெஞ்சி கேட்கிறோம். எல்லா விதமான பாக்கியங்களை வழங்குவாயா. நீண்ட வாழ்க்கைகளுக்கு தருவாயா. நீண்ட வாழ்க்கையை நல்லவர்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பாயா. உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. பலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயா. குறிப்பாக இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவருடைய உயிர்களையும், உடைமைகளையும், மஸ்ஜிதுகளையும், மதரசாக்களையும், அதாவது வியாபார தலங்களை பாதுகாப்பாயா. ஆட்சியாளர்களுக்கு இதாயத்தை கொடுப்பாயா. நேரான சிந்தனையை நீ வழங்குவாயாக. அம்மான நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக எங்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே. என்னுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் மீது திருவை காட்டுவாயாக. அம்மான இந்த இடத்தை யாரெல்லாம் சிறந்த ஒரு இடமாக அங்கீகரித்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் இங்கே பணி செய்ய யார் அம்மனை இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அத்தனை பேருக்கும் இந்த உலகத்திலேயும் மன்னரையும் மறுமையில் பெருகி வாழ்ந்து கொடுப்பாயாக. இந்த பயான் மஜ்லிஸை நேரங்களை ஒதுக்கி ஆண் பெண் மக்கள் கேட்கிறார்கள். அவர்களுடைய நியத்துகளை, தேவைகளை பூர்த்தியாக்கி கொள்வாயாக. அம்மானே, இங்கே குடிபெயர்க்கூடிய அத்தனை பேருக்கும் உடைய புனிதமான ஆலயமான காபத்துல்லாஹை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அருமை நான் செல்லாசப்பட்ட உருவாக்கும் என்று செல்லாம் சொல்லக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை நீ வழங்குவாயாக. எல்லாவற்றிலும் மேலாவதற்காக நசீபாக்கி கொள்வாயாக. இது ஊரான மரணங்கள், விபத்துக்குரிய மரணங்கள், கோரமான மரணங்கள், கரிமா இல்லாத மரணங்கள், தௌபா இல்லாத மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அம்மானே, அதை மறுமையிலே சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நடத்த நாம் அருமை நாயனுடைய சபாத்தை பெற்றவருடைய கரங்களிலே அவ்வளவு கௌரி அறிந்து அவ்வளவு சோழம் செல்லக்கூடிய நர்பாகியசாலியில் அங்கே ஆக்குவாயாக. எல்லாவற்றிலும் மேலாவதற்காக நசீபாக்கி கொள்வாயாக. இப்படி துவாக்களை அருமநாசம் கொண்டார் நாதாக்கள், நல்லோர்கள், வழிமார்கள், சித்திகள், சாலைகள் கொண்டார் ஏற்றுக் கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. இன்ஷா அல்லாஹ் நாளை
இமாம் ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி பற்றிய அவருடைய ஆளுமை, அவருடைய அறிவு, அவருடைய நீச்சத்தை பற்றி முன்னாள் பேசுகிறேன். ஆரோக்கியத்தின் துவா. ஸல்லல்லாஹு